யசோதா படத்துல சமந்தா ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க பெண்ணா வராங்க. தனது தங்கையோட அறுவை சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுறதுனால அவங்க வாடகை தாயாக சம்மதிக்கிறாங்க. இதுக்காக அவங்க ஈவா என்ற அதிநவீன மருத்துவ வசதிகள் கொண்ட ஒரு மையத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அந்த மையத்துல யசோதா போலவே பல பெண்கள் வாடகை தாயா தங்கி இருக்காங்க. ஆரம்பத்துல அங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சாலும் அங்க சில மர்மமான மரணங்கள் நடப்பதையும் சில பெண்கள் காணாமல் போவதையும் சமந்தா கவனிக்கிறாங்க. அங்க இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் சமந்தா ஒவ்வொன்றா துப்பறிய தொடங்குறாங்க. அந்த மையத்தை நடத்திக்கிட்டு இருக்க மதுபாலா மற்றும் மருத்துவர் உன்னி முகுந்தன் ஆகியோர் பின்னணியில ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இயங்கிட்டு வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாடகை தாய்மார்களை பயன்படுத்தி ஒரு சட்ட விரோத அழகு சாதன வணிகத்தை நடத்துறாங்க. அதாவது கருவுல இருக்கிற குழந்தைகளின் செல்களில் இருந்து மெலனின் பிரித்தெடுக்கப்பட்டு பணக்கார பெண்கள் இளமையாக இருப்பதற்கான மருந்துகள் தயாரிக்கப்படுது. இதற்காக பல கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. சமந்தா ஒரு சாதாரண பெண் இல்ல, அவங்க ஒரு மறைமுக போலீஸ் அதிகாரி. காணாமல் போன ஒரு பெண்ணை தேடி இந்த சட்டவிரோத கும்பலை பிடிக்கவே கர்ப்பிணி பெண் போல வேடமிட்டு உள்ள வந்திருப்பாங்க. இறுதியில தனது உயிரை பணயம் வச்சு அந்த பெண்களை யசோதா அதாவது சமந்தா எப்படி காப்பாற்றினாங்க, அந்த மருத்துவ மாஃபியாவை எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட அதிரடியான முடிவு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சமந்தா ஒவ்வொன்றையும் தேடி பிடிக்கிற ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு கதையில சந்திக்கிறேன்.